தென்னிந்திய சினிமா எப்பவுமே மாஸ் ஹீரோக்களோட படங்கள் தான் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பண்ணும். ஆனா இப்போ சில ஆண்டுகளா ஆக்ட்ரஸ் லீடா நடிச்சு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பண்ணிருக்கு. இந்த வசூல் சாதனை படைச்சது திரையுலகத்துல மிகப்பெரிய மாற்றமா பார்க்கப்படுது. இந்த மாற்றம் ரசிகர்கள் கதையையும் கதாநாயகியோட நடிப்பையும் பார்த்துதான் மக்கள் இப்போ அந்த படத்தை கொண்டாடுறாங்க. இந்த மாற்றம் சினிமா இண்டஸ்ட்ரியில இப்போ கண்டிப்பா தேவைப்படுது. ஏன்னா பல ஹீரோயின்கள் டூயட் பாடலுக்கு வச்ச மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம பேருக்காக ஒரு ஹீரோயினா வச்சிருப்பாங்க. இதையெல்லாம் முறியடிச்சு ஃபீமேல் லீட்ல பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பண்ண படங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. 2018 அனுஷ்கா ஷெட்டி நடிச்சு வெளிவந்த படம் தான் பாகுமதி. இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் வகை படம். இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 25 கோடி. இந்த படம் தமிழ்லயும் தெலுங்குலயும் வெளியாச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் ஆகி 67 கோடி வசூல் பண்ணிருக்கு. அடுத்த படம் 2009 வெளிவந்த அருந்ததி படம் தான். இந்த படத்திலையும் அனுஷ்கா ஷெட்டி அவர்கள் தான் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படம் தெலுங்குல வெளியாச்சு. அதுக்கப்புறமா 2014 பெங்காலிலையும் வெளியாயிருக்கு. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் 14 கோடி. இந்த படத்துல அதிரடி காட்சிகள், திகில் மற்றும் சஸ்பென்ஸ் இருந்ததுனால ரசிகர்கள் இந்த படத்தை ரொம்பவே ரசிச்சாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 70 கோடி வசூல் பண்ணிருக்கு. அடுத்ததா பார்க்க போற படம் 2018 வெளிவந்த மகாநதி படம். இந்த படத்துல லீட் ரோல்ல கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல துல்கர் சல்மான், சமந்தா, விஜய் தேவர்கொண்டாலாம் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் கீர்த்தி சுரேஷ் தான் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 25 கோடி. இந்த படம் சாவித்ரி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையா கொண்ட படமா எடுத்திருப்பாங்க. கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய கரியர்ல இது ஒரு முக்கிய மைல்கல்லா இந்த படம் பார்க்கப்படுது. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 83 கோடி வசூல் பண்ணிருக்கு. அடுத்ததா பார்க்க போற படம் 2015 வெளிவந்த ருத்ரமா தேவி படம். இந்த படத்திலையும் அனுஷ்கா ஷெட்டி தான் லீட் ரோல்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 60 கோடி. தென்னிந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில பெண்களை மையமா வச்சு எடுக்கப்பட்ட முதல் 3D வரலாற்று படம் இந்த படம் தான். தெலுங்குல வெளியான இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனா 86 கோடி வசூல் பண்ணிருக்கு. அடுத்ததா பார்க்க போற படம் 2025 இப்ப ரீசெண்டா வெளிவந்த படம் தான் லோகா சாப்டர் 1. இந்த படம் மலையாளத்துல வெளியாகிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 33 கோடி. கல்யாணி பிரியதர்ஷன் தான் இந்த படத்துல லீட் ரோல்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் துல்கர் சல்மான். இந்த படத்தோட வலுவான கதை, சண்டை காட்சிகள், நாயகியோட அசத்தலான நடிப்பு இவையெல்லாம் சேர்ந்து இதுவரைக்கும் பாக்ஸ் ஆபீஸ்ல 101 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 2025 வெளிவந்த மலையாள படங்கள்ல இந்த படம் தான் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு வசூல் வேட்டையில. ஃபீமேல் லீட் படங்கள்ல அதிக வெற்றி படங்களை கொடுத்தவங்க அனுஷ்கா ஷெட்டி அவர்கள் தான். இன்னைக்கு வரைக்கும் யாரும் தொட முடியாத ஒரு வலுவான கதாபாத்திரத்துல நடிக்கக்கூடிய நடிகையா இருக்காங்க அனுஷ்கா அவர்கள். முடிவா இந்த 5 படங்களும் காட்டும் ஒரே செய்தி, ஹீரோ இல்லாமலேயே கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரசிகர்கள் படங்களை பார்க்க வராங்க. கதை சொல்லும் முறை, நடிகைகளின் ஆற்றல், தொழில்நுட்ப தரம் இவை அனைத்தும் சேர்ந்துதான் இந்த படங்களை சாதனையாக்கி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.